நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீங்க உங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் செய்யுங்க, என்ன வேணாலும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் சொல்லிட்டாங்க. ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம மல்லிக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் நம்ம செய்யவில்லை. மல்லி வாழ்நாள் போல நம்ம கல்யாணம் பண்ணத்துல வந்து ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. அவ சந்தோஷப்பட்ட மாதிரி என்ன வேணாலும் செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மல்லி நாளைக்கு கோவிலுக்கு போலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் வெண்பாவும் கோவிலுக்கு வராங்க. அந்த இடத்துல கரெக்டா இந்த மாதிரி குழந்தை வேணும்னு ஆசைப்படுறவங்க எல்லாருமே ஒரு பக்கம் கட்டுங்கன்னு சொல்லிட்டு அந்த தொட்டியில கட்ட சொல்லிருக்காங்க. அந்த சமயத்துல திடீர்னு நம்ம வெண்பாக்குறாங்கல்ல, அவங்க அந்த தொட்டியில் தாடா எனக்கு ஒரு 200 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எதுக்குமான்னு சொல்லிட்டு கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவர் எடுத்து கொடுக்குறாரு. உடனே குடுக்குன்னு ஓடி போயிட்டு எங்க போறான்னு சொல்லிட்டு ஒன்று தொட்டியில் வாங்கிட்டு வந்து டாடா அம்மா என்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து, எனக்கு இல்லைன்னா தம்பியோ எனக்கு தம்பி பாப்பாவோ வேணும், எனக்கு தனியா இருக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, சாமி கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்ட சொல்றாங்க. வெண்பா இதெல்லாம் மானா கம்முனு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விஜய் சொல்ல, உடனே மல்லி சைலண்டா மூஞ்சி ஒரு பக்கம் வாடுது. உடனே உங்க அம்மா ஓகேன்னா எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே விஜய் சொல்ல, மல்லியோட மூஞ்சில பாக்கணுமே அப்படியே சும்மா 1000 வாட்ஸ் பல்ப் எப்படி எரியும் பளிச்சுன்னு அந்த மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற பக்கம் இதோட சந்தோஷம் வேற என்ன வேணும். ரெண்டு பேரும் ஒரு பக்கம் உற்சாகமா மகிழ்ச்சியோட போயிட்டு அந்த தொட்டில கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அட்டா பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் அட்டாடா திருப்தியா இருக்குடா, இது மாதிரி தான் குடும்பம்னா இந்த மாதிரி சந்தோஷமா எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாம போனா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஸ்மூத்தா ஒரு பக்கம் டிராவல் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஸ்மூத்தா தான் ஒரு பக்கம் டிராவல் ஆகிட்டு இருக்கு. ஆனா இந்த சமயத்துல டேய் எல்லாரும் சந்தோஷமா இருக்க, நான் இங்க பாடுறா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் வாழ்க்கைய பாடுறா, எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு சாமி, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சாமி, நான் ஒரு செத்த போன மாதிரி நடந்துன்னு இருக்கேன் சாமி, என் பொண்ணு என்னை விட்டு போயிட்டா எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பின்னு இருக்காரு. ஆறுமுகம் சார், உங்க பொண்ணு மட்டும் உங்களை விட்டு போனதுனால உங்களை விட்டு எல்லாம் போல இன்னொருத்தரும் இருக்காங்க, அவங்க திரும்ப உங்ககிட்ட வந்தா எல்லாமே உங்ககிட்ட வந்துடும் சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னையா சொல்ற, ஏதோ ஒரு சொல்ல வர சொல்லியா, தெளிவா சொல்லியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இந்த மாதிரிதான் அவங்க பேத்தி இருக்காங்கல்ல, அவங்க உன் பொண்ணு ரத்தம் தான் சார், அதனால அவங்க இங்க வந்துட்டா எந்த ஒரு பிரச்சனை சாமி, என் வயிற்றுல பால வார்த்தா சாமி, ஆனா இப்ப எப்படியா கொண்டு வருது அந்த விஜய் என் பேத்திய குடிக்கவே மாட்டேன்றானே, அவன் என்னையா குடுக்கறது, நீ குடுக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு பக்கம் நம்ம தலைவிக்கு சோகமாயிடுறாங்க. ஏன்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நிஷாவை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விஜயை கல்யாணம் பண்ணணும். ஏன்னா அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணுற போது விஜய் மேலே ஒரு கண்ணு, அப்பவே விஜய் மடைக்க பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சிருந்தாங்க. ஆனால் நம்ம விஜய் அந்த மாதிரி ஆளான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்படியெல்லாம் பேசக்கூடாது, அவரு சொக்க தங்கங்க, தங்கத்தை உரசனா கூட அதில் கொஞ்சம் கலப்படம் இருக்கும். ஆனால் நம்ம விஜய் உரசனா கலப்படமே வராது, பியூர் கோல்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்க, மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்காருல்ல, அவரு கரெக்டா நான் அந்த விஷயத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா இன்று முதல் இரவு சக்கு சுக்குச்சா அப்படின்னு சொல்லிட்டு முதல் இரவா கொண்டாந்து இருக்காங்க. நம்ம அன்னப்பூர்ணி அப்படியே சும்மா பூ தூக்கி போட, ஆட்டா போட, கட்டில் ஒரு பக்கம் ஃப்ளவரை வைக்க, உனக்கு மல்லி உனக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு, நான் விருப்பம் இல்லைன்னு எப்போ சொன்னன்ற மாதிரி பார்வையிலே ஒரு பக்கம் அப்படியே விஜய் அப்படியே சும்மா கட்டி இழுக்கிறாங்க. அடடாடாடாடா, இதுக்கு மேலே எந்த ஒரு பிரச்சனை இல்லை, அடக்க முடியாதா பாஞ்சரா கைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பாய ஆரம்பிச்சிடுறாரு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா வாய்ப்பு இல்லை, லைட் எல்லாம் ஆஃப் பண்றாங்க. அதனால கம்முன்னு போய் தூங்கிட்டு நல்ல பள்ளியா நாளைக்கு எல்லாரும் திரும்ப அடுத்து என்ன எபிசோடு ஆரம்பிக்கும் போதோ அதில் இருந்து பார்க்க ஆரம்பிங்க. அப்பதான் வீட்டுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அதை விட்டுட்டு ஐயோ என்னடா ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறவங்களா இருந்தா கழுத்து மேலே 4 வீட்டுல இருக்கிறவங்க வச்சு ஓரமா போய் படுக்க சொல்லுங்க. சரி, இந்த மாதிரியான ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்க, அதே சமயத்துல மறுபக்கம் இதெல்லாம் பிரச்சனையாடா, டே இப்படி எல்லாம் சொல்லாதடா, எனக்கு கஷ்டமா இருக்கா, இதெல்லாம் பிரச்சனை இல்லடா, இதெல்லாம் கடமைடா, இதெல்லாம் சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குதுங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும், அதே சமயத்துல நம்ம விஜயோட மாமனார், அதாவது எக்ஸ் மாமனார், அவன் சும்மாவே இருக்க மாட்டான்டா, எதனா ஒன்று சொங்கி பையன் பிரச்சனை நோண்டணும். இப்ப நம்ம விஜய் தான் அந்த அவங்க பொண்ணை கொண்டது மாதிரி ஒரு ஆக்ஷன் காட்டணும், அதுக்கு ஒரு சாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சியை ரெடி பண்ண இருக்காங்க. ஏடா நீங்க எல்லாம் சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா, எதுக்குடா இந்த மாதிரி பண்றீங்க, நல்லா இருக்கிற குடும்பத்துல ஏன்டா கும்மி அடிச்சு ஒரே அந்த குடும்பத்தை பிரிக்க பாக்குறீங்க. சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிங் டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.